இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய அடிப்படை கடமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதை பற்றி பார்க்கலாம். இதோட பகுதி எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 4A. 1950, அதாவது கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வந்தபோது இந்த அடிப்படை கடமை அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் இடம்பெறலை. அதுக்கப்புறமா 1975க்கு அப்புறமா 75ல் ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த கடமை அப்படிங்கிறத சேர்த்துருப்பாங்க. 1976ல் ஸ்வரன் சிங் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. அவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 11 கடமைகளை பரிந்துரைத்திருப்பார். அதில் 8 கடமைகளை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக ஒரு 2 கடமை மொத்தமாக சேர்த்து எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10 கடமைகளுடன் 1976 42வது சட்டத்திட்டத்தின் மூலமாக நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் 4A அதில் சரத் 51A அப்படிங்கிறத சேர்த்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா 2002ல் 86வது சட்டத்திட்டத்தின்படி 11வது கடமையாக 51AK அப்படிங்கிறத சேர்த்துருப்பாங்க. ஓகேவா? ஒவ்வொரு கடமையாக நம்ம இப்போ பார்க்கலாம்.